Hello all, welcome to our Crafty World family. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் செயின் எப்படி மேக் பண்ணனும் அப்படிங்கற கம்ப்ளீட் டியூட்டோரியல் வந்து பார்க்க போறோம். and அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு பல்க் ஆர்டர் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் தான். சோ இதோட கம்ப்ளீட் பேக்கிங் வீடியோமே வந்து நான் உங்களுக்கு டீடைலா சொல்ல போறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து இன்விசிபிள் செயின் மேக் பண்றதுக்காக இந்த மாதிரி வந்து thick gear wire எடுத்துர்க்கேன். and அவங்க வந்து லோட்டஸ் பெண்டன்ட்ல சிங்கிள் பெண்டன்ட் இருக்க மாதிரி வந்து மொத்தம் 8 இன்விசிபிள் செயின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு கலர்லயே வந்து ரெண்டு இன்விசிபிள் செயின் கேட்டிருந்தாங்க. சோ அதுக்காக வந்து நம்ம கிட்ட இருக்க பெண்டன்ட் பாக்ஸ்ல இருந்து லோட்டஸ் பெண்டன்ட்ஸ் எல்லாமே வந்து செலக்ட் பண்ணி வச்சாச்சு. and இது வந்துட்டு நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா 16 இன்ச்ல வந்துட்டு கியர் வயர் வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணியாச்சு. and இதுக்கு தேவையான things gear lock and 3mm beads and அது கூட வந்துட்டு connecting hooks எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க எந்த பெண்டன்ட் யூஸ் பண்ணி இன்விசிபிள் செயின் மேக் பண்ண போறீங்களோ ஃபர்ஸ்ட் அந்த பெண்டன்ட்டை வந்துட்டு இந்த மாதிரி கியர் வயர்ல வந்துட்டு மாட்டிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு சைட்ஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கியர் லாக் அதுக்கு அப்புறம் 3mm bead and அதுக்கு அப்புறம் வந்துட்டு இன்னொரு கியர் லாக் வந்து நான் போட்டுக்கிறேன். கியர் லாக் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு வயர்மே வந்துட்டு பெண்டன்ட் போட்டுட்டதுக்கு அப்புறம் ரெண்டு சைடும் ஈவனா இருக்கா அப்படின்றத வந்துட்டு ஒன்ஸ் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கியர் லாக் வந்துட்டு இந்த மாதிரி ப்ளையர் டூல் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு பிரஸ் பண்ணி விட்டுட்டேன். அப்பதான் பெண்டன்ட் வந்துட்டு நமக்கு எங்கேயுமே மூவ் ஆகாம ஸ்ட்ராங்கா ஒரே பிளேஸ்ல வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு சைடுமே ஒரு கியர் லாக் 3mm beads and இன்னொரு கியர் லாக் போட்டு இந்த மாதிரி வந்துட்டு லாக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட சென்டர் பெண்டன்ட் வந்துட்டு ரெடி ஆயாச்சு. இது வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் எங்கேயுமே வந்துட்டு மூவ் ஆகாத அளவுக்கு நம்ம கியர் லாக் வந்துட்டு லாக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அகைன் நான் ஒயர் வந்துட்டு ஈவனா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்டர் பெண்டன்ட்டுக்கு சைட்ஸில் வந்துட்டு உங்கள் பெண்டன்ட் வேண்டாம் எனக்கு ஜஸ்ட் பீட்ஸ் மட்டும் வச்சு டிசைன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கியர் லாக் அதுக்கப்புறம் 3mm beads அப்புறம் இன்னொரு கியர் லாக் அப்புறம் இன்னொரு 3mm beads வச்சுட்டு அண்ட் ஃபைனலாக வந்துட்டு இன்னொரு கியர் லாக் வச்சிடுறேன். அப்போ தான் வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு லாக் பண்ண முடியும். இதில் வந்துட்டு நீங்கள் சென்டர் பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது கியர் லாக் இல்லை சுகர் பீட்ஸ் நீங்கள் எப்படி வேணாலும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையுமே வந்துட்டு சைட் அண்ட் ரெண்டு கார்னர்ஸ்லையுமே வந்துட்டு லாக் பண்ணியாச்சு. நீங்கள் இந்த மாதிரி கியர் லாக் வந்துட்டு ப்ளையர் டூல் யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக லாக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட பீட்ஸ் வந்துட்டு ஃபர்தராக மூவ் ஆகாது. ஸோ நம்ம ரைட் சைடில் வந்துட்டு எவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருந்தோமோ அதாவது சென்டர் பெண்டன்ட்டுக்கு ரெண்டு சைடுமே ஈவன் ஸ்பேஸஸில் தான் வந்துட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி வந்துட்டு பீட்ஸ் டிசைன் கொடுக்கணும். அப்போ தான் பெண்டன்ட் வந்துட்டு பார்க்குறதுக்கு ஈவன் அண்ட் நீட்டான ஒரு ஃபினிஷிங் லுக் வந்துட்டு நமக்கு கொடுக்கும். ஸோ இப்போ கனெக்டிங் ஹூக்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெண்டு கியர் லாக் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு கியர் லாக்கில் மட்டும் அந்த கியர் ஒயரை இப்படி பெண்ட் பண்ணி வந்துட்டு அந்த ஹோல்ஸ்குள்ளே வந்துட்டு விட்டுடலாம். செகண்ட் கியர் லாக்கை வந்துட்டு கீழே விட்டுடுங்க. தென் அந்த கியர் லாக் கிட்ட அந்த ஒயரை வந்துட்டு பிடிச்சிட்டு இப்படி கீழே இருக்க ஒயரை இழுத்தீங்க அப்படின்னாலே வந்து நமக்கு மேலே வந்துட்டு நல்லா ஹூக் மாட்டுற அளவுக்கு வந்துட்டு அளவு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ அதே மாதிரி நான் உங்களுக்கு ஹூக் இதில் மாட்டிட்டு நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். ஸோ நம்ம ஹூக்கை வந்துட்டு மாட்டிட்டு ஃபர்ஸ்ட் கியர் லாக்கில் அந்த ஒயரை இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு தென் அகைன் நமக்கு மேலே எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அந்த அளவுக்கு டைட்டாக பிடிச்சிட்டு கீழே ஒயர் இழுத்துட்டோம் அப்படின்னா இதை வந்துட்டு நம்ம லாக் பண்ணிடலாம். ஸோ மேலே வந்துட்டு கனெக்டிங் ஹூக்ஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஒயர் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது நம்ம கழுத்தில் வந்துட்டு குத்தாமல் இருக்கிறதுக்காக தான் இன்னொரு கியர் லாக் வந்துட்டு போட சொல்லியிருந்தேன். ஸோ அந்த செகண்ட் கியர் லாக்கை வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரோட எட்ஜில் அதை கவர் பண்ணுற அளவுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே நம்ம கியர் லாக்கை வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா ஒயர் வந்துட்டு நமக்கு எந்த டேமேஜுமே வந்துட்டு கொடுக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே மாதிரி இன்னொரு சைட்லையுமே ரெண்டு கியர் லாக் போட்டுக்கலாம். கியர் லாக் போட்டுட்டு அகெயின் இந்த கனெக்டிங் ஹூக்கோட இன்னொரு எண்டில் வந்துட்டு குட்டி ஜம்ப்ரிங் மாதிரி இருக்குல்ல ஸோ அதை வந்துட்டு இந்த ஒயர் கூட மாட்டிட்டு நம்ம ரைட் சைடில் எப்படி கனெக்ட் பண்ணணுமோ அதே மாதிரி தான் வந்துட்டு இங்கேயுமே கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கியர் லாக்கில் போட்டுட்டு ஒயரை கீழே இருந்து இழுத்துட்டு மேலே கியர் லாக் வந்துட்டு பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரில் செகண்ட் கியர் லாக் பீட்ஸை வந்துட்டு நம்ம மேலே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த எட்ஜில் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்துட்டு லாக் பண்ணிடலாம். ஸோ இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட இன்விசிபிள் செயின் வந்துட்டு சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இன்விசிபிள் செயின் வந்துட்டு ரெடி பண்ண மாதிரியே நம்ம அவங்க கேட்டிருந்த பேலன்ஸ் 8 இன்விசிபிள் செயின்ஸுமே வந்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். ஸோ எல்லோ கலரில் 2 இன்விசிபிள் செயின், க்ரீன் கலர் 2, பிங்க் கலர் 2 அண்ட் ரெட் கலரில் 2. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு 8 இன்விசிபிள் செயின்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. அண்ட் இது கூடவே வந்துட்டு அவங்க எக்ஸ்ட்ரா வந்துட்டு பர்சனல் யூஸ்க்காக 2 இன்விசிபிள் செயின் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட டிசைன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு மாங்காய் டிசைனில் இருக்க பெண்டன்ட் ப்ளஸ் அதுக்கு சைட்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்க ஸ்டோன் வச்ச பெண்டன்ட்ஸ் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நான் வந்துட்டு 3mm bead அண்ட் கியர் லாக் அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பெண்டன்ட் இது எல்லாத்தையுமே சென்டரில் போட்டுட்டு தென் ரெண்டு சைடுமே வந்துட்டு இந்த மாதிரி கியர் லாக் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சென்டர் பெண்டன்ட் ரெடி ஆகிடுச்சு. சைட் பெண்டன்ட்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்காக வந்துட்டு கியர் லாக் 3mm beads அண்ட் தென் சென்டரில் வந்துட்டு இந்த ஸ்டோன் பெண்டன்ட் அண்ட் அதே மாதிரி வந்து 3mm beads கியர் லாக். ஸோ
இந்த மாதிரி வந்துட்டு 2 சைடுமே, அதாவது ஒரு சைடில் வந்துட்டு 2 பெண்டன்ட் இருக்கணும், இன்னொரு சைடில் 2 பெண்டன்ட் இருக்கணும். ஸோ டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 பெண்டன்ட் இருக்கும் இந்த இன்விசிபிள் செயினில். பார்க்கவே வந்துட்டு நல்லா ஒரு ராயல் லுக் இருந்துச்சு. அந்த பெண்டன்ட்ஸில் வந்துட்டு நமக்கு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்கும். அண்ட் பெண்டன்ட்மே வந்து நல்லா பெரிய சைஸில் இருக்கிறதுனால பார்க்கும்போது ஒரு நல்ல சூப்பரான ராயல் லுக் இருந்துச்சு. ஃபினிஷிங் வந்துட்டு நான் உங்களுக்கு வியர் பண்ணி லாஸ்ட்டில் வந்துட்டு மாடலில் காட்டுறேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இதை பார்க்குறதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷோ பண்ணியிருக்கேன், மேக் பண்ணி காமிச்சிருக்கேன் இன்விசிபிள் செயினில் உங்களுக்கு எந்த இன்விசிபிள் செயின் டிசைன் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நீங்களுமே வந்துட்டு இன்விசிபிள் செயின் மெட்டீரியலோட பிஸ்னஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதையுமே வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி கஸ்டமைஸ்ட் இன்விசிபிள் செயின்ஸ் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா இப்போவே டிஸ்பிளே ஆகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு ஆர்டர் பண்ணுங்கள். அண்ட் கஸ்டமைஸ்ட் இன்விசிபிள் செயின் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செயின் மேக் பண்ணுறதுக்கான ரா மெட்டீரியல்ஸுமே நம்ம வந்துட்டு ஹோல்சேல் ப்ரைஸில் சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணுறதுக்கு இப்போவே டிஸ்பிளே ஆகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் இது கூடவே வந்துட்டு அவங்க இன்னொரு மாடல் ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னல, அதுதான் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் பெண்டன்ட் வந்து 3 பெண்டன்ட்ஸ் வச்சு பீட்ஸ் 3 mm பீட்ஸ் அண்ட் சுகர் பீட்ஸோட வந்துட்டு சேர்த்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம இப்போ மேக் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம சேனலில் நம்ம கிராஃப்டி வேர்ல்டு பேஜில் வந்துட்டு ஆஃபர் திருவிழா வந்துட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம். மெகா ஆஃபர் சேல் வந்துட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஆஃபர் லிமிட்டட் டைமில் வந்துட்டு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஹோல்சேல் ப்ரைஸை விட கம்மியான ப்ரைஸில் வந்துட்டு நம்ம கொடுக்க போகிறோம். நீங்கள் ரெசனாட் பிஸ்னஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குன்னா இந்த மெகா ஆஃபர் சேல் திருவிழாவை வந்துட்டு மிஸ் பண்ணிடாமல் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்னைக்கு ஆஃபர் வந்துட்டு லான்ச் பண்ண போகிறோம், என்னென்ன ஆஃபர் போஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராமுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆஃபர் அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளோட குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு அப்டேட் பண்ணுவோம். வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இப்போவே வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெகா ஆஃபர் சேல் 1 நாள் 2 நாள் இல்லைங்க, 10 நாளைக்கு மேலே நம்ம இந்த ஆஃபரை வந்துட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ மிஸ் பண்ணிடாமல் இந்த ஆஃபர் சேலை யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த தீபாவளிக்கு உங்களோட ஓன் ஏர்னிங்ஸில் வந்துட்டு இந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளோட இன்விசிபிள் செயின்ஸ் எல்லாமே வந்துட்டு மேக் பண்ணியாச்சு. ஸோ 10 இன்விசிபிள் செயின் அவங்க கேட்டிருந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அண்ட் 1 இன்விசிபிள் செயின் வந்துட்டு இந்த ப்ளூ கலர் பெண்டன்ட் இருக்க செயின் லாஸ்ட்டாக மேக் பண்ணது வந்துட்டு அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட்டை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அவங்க கேட்டிருந்த மாதிரியே எல்லாத்தையுமே வந்து நம்ம பேக் பண்ணி சேஃபாக டெலிவர் பண்ணிட்டோம். நீங்கள் இது எல்லாமே ஆர்டர் பண்ணணும்னா டிஸ்பிளே ஆகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள். இந்த பேக்கிங் மெட்டீரியல்ஸ் கூட வந்துட்டு நீங்கள் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெண்டன்ட்ஸ் செயின்ஸ் எல்லாமே வந்துட்டு பேக் பண்ணுறதுக்காக திக்கான பிளாஸ்டிக் கார்டு யூஸ் பண்ணி வந்து நம்ம இந்த கார்டில் பேக் பண்ணுறோம். அண்ட் அது கூடவே வந்து நல்லா ஷைனிங் கிளாஸி கவரில் வந்துட்டு பேக் பண்ணி சென்ட் பண்ணிட்டோம். அண்ட் இன்விசிபிள் செயின் மெட்டீரியல், ரெசனாட்ஸ் மெட்டீரியல்ஸ், பிரேஸ்லெட் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நம்மக்கிட்ட ஹோல்சேல் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஆஃபர் சேலை வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போவே டிஸ்பிளே ஆகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு ஆர்டர் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எந்த ஆஃபர் அப்டேட்ஸுமே வந்துட்டு மிஸ் பண்ணாமல் உங்களோட பிஸ்னஸை வந்துட்டு நல்லா க்ரோ பண்ண முடியும். அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளோட ஆஃபர் அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். And finally, thank you so much for watching this video. Bye bye.